ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல மேற்றினை நந்தி மகன் தன்னை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். துலாம் ராசி ராசி கட்டத்தில் 7வது ராசியாகும். களத்திரக்காரகன் என்று அழைக்கப்படும் சுக்கிர பகவான் இதன் அதிபதி ஆவார். இது காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய சர ராசியாகும். வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ராசி. காலபுருஷனின் கலஸ்திரஸ்தானம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மனிதர்களிடம் மட்டுமன்றி அனைத்து உயிர்களிடமும் அன்பும் பாசமுமாக இருக்கக்கூடியவர்கள். எல்லோரிடமும் பணிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். சனி பகவானும் புதன் பகவானும் இந்த ராசிக்கு சுபர்களாகின்றனர். சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பாதகங்களை செய்யக்கூடியவர். சூரியனும் குரு பகவானும் மாரகராகிறார்கள். நற்குணமுடையவர்கள், பொறுமையாகவும் தீர்க்கமான அறிவையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். காதல் இவர்களுக்கு கைவந்த கலையாகும். சனியும் சுக்கிரனும் பலமாக இவர்களின் ஜாதகத்தில் அமைய இவர்கள் அனைத்து இன்பங்களையும் பெற்று செல்வந்தர்களாக வாழ்வார்கள். ராசியுடன் சூரிய பகவான் தொடர்பு பெற சிடுமூஞ்சியாகவும் எவரையும் அலட்சியப்படுத்தும் கர்வமும் பிறரை மதிக்காத மனப்போக்கும் கண்ணியமற்ற தன்மையும் உடையவர்களாக இருப்பார்கள். நேர்மைக்கு புறம்பாக ஒரு நாளும் செயல்படாதவர்கள். பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு முதல் 6 மாதங்கள் சில சிரமங்களை ஏற்படுத்துவதாகவும் பிற்பகுதி நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையப் போகிறது. தமிழ் வருடம் பிறந்து 2 மாதத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் அங்கு உச்சம் அடைகிறார். 10இல் குரு பகவான் வரும்பொழுது பதவியை பறிப்பார் என்பார்கள். குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வேலையில் இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். நீங்கள் வேறு கிளைக்கு மாற்றப்படலாம். குருவின் ஸ்தான பலம் சில சிரமங்களை கொடுப்பதாக அமைந்தாலும் அவரின் பார்வைகள் உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்த போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்வை செய்ய போகிறார். இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமான தீர்விற்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் உங்கள் உடல்நிலையில் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது முழுவதுமாக குணமடையும். நல்ல தேக ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். நீண்ட நாள் மருத்துவ செலவு மருந்து எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கு தற்பொழுது புதிய மருத்துவத்தின் மூலம் உங்கள் நோய்க்கான தீர்வு கிடைக்கும். உடல்நிலையிலும் தாயாரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு யோகராகவும் வரக்கூடிய சனி பகவானை குரு பகவான் இந்த வருடத்தில் பார்வை செய்ய இருப்பதால் நாள் வரை குழந்தை இல்லை என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தற்பொழுது குழந்தை பேறு கிடைக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் படிக்க விரும்பிய இடத்தில் சீட் கிடைக்கும். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து வலுவாக இந்த பலன்களை செய்வார். அதன் பின் அவர் அதிசாரமாக உங்கள் லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களின் லாபஸ்தானமான சிம்ம ராசியில் அவர் 3 மாத காலம் பயிற்சி செய்வார். இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும். லாபங்கள் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். வேலை தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன், ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். பிப்ரவரி மாதம் முதல் இத்தமிழ் வருடம் முடியும் காலம் வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். 6ஆம் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். எனவே தமிழ் வருடத்தின் முதல் 5 மாதங்கள் மற்றும் சில சிரமங்களை சந்திப்பீர்கள். அதன் பின் உங்களுக்கு நன்மைகள் பல நடைபெறும் வருடமாகவே இத்தமிழ் வருடம் அமைகிறது. இது மட்டுமன்றி வருட கிரகங்களான 18 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் சர்ப்ப கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாகின்றனர். இதில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் அமரும். டிசம்பர் ஜனவரி ஆகிய 2 மாதங்கள் நீங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலமாக அமையும். வண்டி, வாகனங்கள், வீடு போன்றவற்றில் பழுதுகள் ஏற்படும். அதற்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உடல் நலத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வையில் ராகு பகவானும் சனி பகவானும் அமரும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் மீண்டும் கட்டிற்குள் வந்து நன்மையை பெறுவீர்கள். சனி பகவான் இத்தமிழ் வருடம் முழுவதுமே மீன ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு எதிரியை வெல்லும் ஆற்றலை கொடுக்கும். உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். நிலையான சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பார். அதேபோல் மற்றொரு சர்ப்ப கிரகமான கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்வது மேலும் சிறப்பை ஏற்படுத்துகிறது. 10இல் பாம்பிருந்தால் பணம் பறந்து வரும் என்பார்கள். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால்தான் அவர்கள் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி பெற முடியும்.
கேது பகவான் அங்கு அமர்வதினால் வேலை, தொழில், வியாபாரம் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். மொத்தத்தில் இந்த பராபவ தமிழ் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 70% நன்மையையும் 30% சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. சனி பகவானும் கேது பகவானும் வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை மட்டுமே கொடுப்பார்கள். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அவரின் ஸ்தான பலமும் உச்ச சஞ்சாரமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு கடன், பகை, நோயை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருப்பது பகையையும் கடனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் பகைவர்கள் பலம் பெற்று இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் பகையை வெல்லும் சக்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அதேபோல் இது நாள் வரை உங்களின் ஆழ்மனம் என்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் அறியப்படும் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து முடிவு எடுப்பதில் தாமதங்களையும் குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து விலகுவதே நன்மையாகும். பிள்ளைகளால் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் இனி விலகும். இந்த வருடத்தில் 4ஆம் இடத்தில் அமரும் ராகு பகவானால் 2 மாத காலங்கள் மட்டுமே பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதன்பின் குரு பகவானின் பார்வையானது அவரால் ஏற்படும் எதிர்மறை பலன்களை தடுத்து சுபமாக்குவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. ராகு கேதுக்களின் பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.